வெயிட் பண்ணு, என்னன்னு பாப்போம். ஃபைலை கொண்டு வந்துட்டா பாரு. என்னங்க சார், இந்த ஃபைல் எல்லாமே இருக்கு, நீங்களே செக் பண்ணிக்கோங்க. ஏம்பா, கல்யாணம் எங்க நடந்துச்சு? விருகம்பாக்கம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில். எப்ப நடந்துச்சு? 6 வருஷத்துக்கு முன்னாடி சார். மிஸ்டர் ஆதி, நான் செக் பண்ணிட்டேன். இந்த கல்யாணம் சட்டப்படி இவர் சொல்லியிருக்கிற டைம்ல தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கிறதா வெப்சைட்ல தெளிவா இருக்கு. இப்பெல்லாம் யாரையும் ஏமாத்த முடியாத அளவுக்கு எல்லாத்தையுமே பக்காவா டாக்குமெண்ட் பண்ணிடுறாங்க. அதனால இவர் மேல எங்களால எந்த ஆக்ஷன் எடுக்க முடியாது. இது உங்க குடும்ப பிரச்சனை, நீங்களே பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. மித்ரா, அந்த இன்ஸ்பெக்டர் என்ன இப்படி சொல்றாரு? அப்படின்னா ஏய், என்ன என் மேலே நீ சந்தேகப்படுறியா? அப்படியே எனக்கு வர ஆத்திரத்துக்கு உன்னை கொலை பண்ணிடுவேன். நீயும் ஏன் நந்தினி இப்படி படுத்துற? ஐயோ பாட்டி, இப்போ என்ன சொல்றீங்க? என்ன இப்போது நம்புறீங்களா? சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க பாட்டி. நீங்க அதுக்கு தானே வந்திருக்கீங்க. பாரதியோட லைஃப்ல இவங்க விளையாட பார்த்தாங்க. அதுக்காக இவங்க பாரதியை பத்தி கண்டதையும் என்கிட்ட சொன்னாங்க. நான் பணத்துக்காக சொல்ற வேலையெல்லாம் செய்யற வந்தான். ஆனா பொண்ணுங்க விஷயத்துல நான் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிக்காம எதையும் பண்ண மாட்டேன். இவங்க பாரதி பத்தி சொன்ன விஷயம் எல்லாமே பொய்ன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. நான் நடிக்க வரலனா கூட இவங்க கண்டிப்பா வேற யாரையாவது இந்த மாதிரி பண்ண வைப்பாங்கன்னு நினைச்சதுனால தான் நான் இப்படி ஒரு பிளான் பண்ணேன். இவங்க வாயாலே உண்மை சொல்ல வைக்கணும்னு நினைச்சேன். அது நடந்துருச்சு. ஆதி, அப்ப நியாயப்படி பார்த்தா இவங்கள தான் நாங்க அரெஸ்ட் பண்ணோம். ஏன்னா வேண்டாம் இன்ஸ்பெக்டர், எனக்காக இந்த விஷயத்தை நீங்கள் எப்படியே விட்டுருங்க. உங்களை சிரமப்படுத்தினதுக்கு என்னை மன்னிச்சிருங்க. இதை நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன். ஓகே ஆதி, அப்ப நான் கிளம்புறேன். தேங்க்யூ. பயா. பாட்டி, நான் பண்ண விஷயம் தப்பா இருந்தாலும் அது ஒரு நல்லதுக்காக பண்ணங்கிற ஒரு சந்தோஷத்தோட மன திருப்தியோட நான் இங்கிருந்து கிளம்புறேன். நான் தப்பா ஏதாவது பேசியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க. நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. நான் கிளம்புறேன். சிஸ்டர், நான் வரேன். வரேன். சுதாகர், நாளைக்கு மறுநாள் நல்ல முகூர்த்த நாளா இருக்கு. அன்னைக்கே சாமியாரை கூப்பிட்டு கல்யாண வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடலாம்ப்பா. அதுதான் நல்லது. பாட்டி, தேங்க்ஸ் பாட்டி, தேங்க்யூ. இனிமேலாவது இந்த மாதிரி கிறுக்குத்தனமா யோசிக்காது. சரி சரி. என்னண்ணே திடீர்னு இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க? இப்ப என்ன பண்றது? நீ ஏன்டா சும்மா பதற? நான் அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கே சொல்றேன். பாரதி வாயிலிருந்து உண்மையை வரவழைக்கணும். இந்த ஆட்டம் எவ்வளவு தூரம் போகுதுன்னு விளையாடி பாத்திர வேண்டிதான். அண்ணே, அதெல்லாம் சரிதானே. அப்பவும் அண்ணி சொல்லனா என்ன பண்ணுவீங்க? அதை அப்ப பாத்துக்கலாம். இந்த ஜென்மத்துல பாரதி தான் என் பொண்டாட்டி. அதை யாராலையும் மாற்ற முடியாது.
இங்க பார், உன் அண்ணி என்ன பண்ணலான்னு இப்பவே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பார். உனக்கு என்ன, இப்போ உனக்கு டூர் போகணும் அவ்வளவுதானே? எவ்வளவு பணம் வேணும்? ஒருத்தருக்கு 8,000மா. எப்பவுமே இவ ஆசைப்பட்டு எதையும் கேட்டதே இல்ல. இப்ப கேட்டு நாம வேணான்னு சொன்னா அது சரியா இருக்காது. சம்பளம் வேற போடல, எப்படி சமாளிக்கிறது? தமிழ், எப்ப பணம் கட்டணும்னு சொன்ன? நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்மா. ஓகே, நாளைக்கு உனக்கு பணம் கொடுத்துட்றேன், நீ டூருக்கு போலாம். ரொம்ப தேங்க்ஸ்மா. அம்மா, நான் கூட நீ வேணான்னு சொல்லிடுவேன்னு பயந்துட்டே தாம்மா வந்து கேட்டேன். நீ ஓகே சொல்வேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலம்மா. நீ இப்ப சந்தோஷமா இருக்கல்ல, அதுதான் எனக்கு வேணும். லவ் யூமா. சரி போ. பாரதி, இதை எப்படி சமாளிக்க போற? பாத்துக்கலாம் பாட்டி. ஸ்கூல்ல ஏதோ டூர் போறதுக்காக பாரதி கிட்ட பணம் வேணும்னு கேட்டிருக்கா. ஆனா இப்ப அவ இருக்கிற சூழ்நிலையில பாரதி கிட்ட சுத்தமா பணமே இல்ல. இத வச்சு பாரதிய கண்டிப்பா லாக் பண்ண முடியும்னு எனக்கு தோணுது மேடம். அதான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்க கால் பண்ண. சூப்பர் மித்ரா, இந்த விஷயத்த சொல்றப்பவே இதை நான் எப்படி பிளான் பண்ணலான்னு யோசிச்சேன். நான் சொல்றதை கரெக்டா பண்ணு. நீ நினைச்சதை விட வேற விஷயம்லாம் நடக்கும். என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க மேடம், நான் மத்த எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன். ஓகே மேடம், நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன். இது மட்டும் நடந்துச்சு, அந்த பாரதி ஒழிஞ்சு போயிருவா. மித்ரா, இந்த தடவை அந்த பாரதி தோத்து போகாம இருக்கிறதுக்கு நிறைய ட்ரை பண்ணுவா. ஆனா இப்ப நம்ம ஆட போற ஆட்டத்துல அவளுடைய சக்சஸ் ரேட்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன் சுத்தமா இல்லவே இல்லைன்னு சொல்லலாம். நான் சொன்ன மாதிரி மட்டும் நீ விளையாடு, மத்ததெல்லாம் அதுவே நடக்கும். ஓகே மேடம், நான் இந்த பிளானை சக்சஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேன்.